ஞாயிறு செவ்வாய் வியாழன் இது 3ம் வந்து திருஷ்டி கழிக்கக்கூடிய நாள். இதில் வெள்ளிக்கிழமை இப்போ சேர்த்துக்கிறோம் நம்ம. அப்போ இந்த 4 நாட்களை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த படிகாரத்தை ஒரு துண்டு எடுத்துட்டு வீட்டுக்கோட மையப்பகுதி ஹாலில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் 9 முறை வடமாக 9 முறை இடமாக உங்களை சுற்றி அந்த படிகாரத்தை சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு போய் அந்த கொட்டாங்குச்சியில் நெருப்பு சொன்னேன் நான், அதில் நெருப்பு மூட்டி கையில் பிடிச்சி காமிக்காதீங்க, கை சுட்டுடும். அதனால் ஒரு இடுக்கியில் அந்த படிகாரத்தை பிடிச்சிட்டு அந்த நெருப்பில் காமிங்க. காமிச்சா அது பொரிய ஆரம்பிக்கும், பரப்பரன்னு பொரிய ஆரம்பிக்கும். பொரிஞ்சு முடிஞ்சோன்னா அதை தூக்கி தண்ணியில் போட்டுருங்க. பக்கத்தில் ஒரு பக்கெட்லேயோ பாத்திரத்துலேயோ தண்ணி வச்சுக்க சொன்னேன் இல்லையா, அந்த படிகாரத்தை அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அது அப்படியே இருக்கட்டும்னு விட்டுடுங்க. அடுத்த நாள் காலையில் முதல்ல எந்திரிச்சு அந்த தண்ணியை கொண்டு போய் முச்சந்தியில் போடுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கு. இங்கே நம்மளுடைய நெகட்டிவ் அடுத்தவங்களை பாதிக்கக்கூடாது.